18வது திருத்தத்திற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவளித்தமை தவறு என கிழக்கு மாகாண அமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமட் தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பு ஏறாவூரில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். 18வது சட்ட திருத்தத்துக்கு, அதாவது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி 3வது முறை தேர்தல் கேட்பதற்கான அனுமதியை வழங்கிய அந்த சட்ட திருத்தத்தை வழங்கிய 18வது அரசியல் சட்ட திருத்தம், அதற்கு முஸ்லிம் காங்கிரஸ் கை தூக்கியது என்று சொன்னால், முஸ்லிம் காங்கிரஸ் கை தூக்கி இல்லாவிட்டால் முஸ்லிம் காங்கிரஸ் இழைத்த பாரிய ஒரு துரோகமான ஒரு முடிவு என்று நான் பகிரங்கமாக கூற விரும்புகிறேன். 18வது சட்ட திருத்தத்துக்கு நாங்கள் கை தூக்கியதன் காரணமாகத்தான் இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு நடந்த அத்தனை துரோகங்களும் அரங்கேறிய வரலாற்றை முஸ்லிம் காங்கிரசும் முஸ்லிம் மக்களும் மறந்துவிட முடியாது. நாங்கள் தான் இந்த ஜனாதிபதிக்கு 3வது முறையும் நீங்கள் ஜனாதிபதி ஆகலாம் என்ற அந்தஸ்தை கொடுத்தோம். ஆனால் அன்றும் கூட முஸ்லிம் காங்கிரசும் முஸ்லிம் காங்கிரஸ் தலைமையும் வெறுமனே அதற்காக இவ்வாறான அழுத்தங்களுக்குள் புகுத்தப்பட்டு அவ்வாறான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது. ஒரு ஜனாதிபதி தேர்தல் வருகின்றது, நாங்கள் தெளிவான முடிவை எடுப்போம். இந்த முடிவு முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியல் விடுதலையை காப்பாற்றுவதற்கான முடிவாக இருக்கும், முஸ்லிம் காங்கிரஸை காப்பாற்றுவதற்கான முடிவாக இருக்குமே தவிர அது ஜனாதிபதிக்கு அல்ல, ரணில் விக்ரமசிங்குக்கு அல்ல, அவர்களுக்கு கொந்துராத்து போகின்ற ஒரு தீர்மானமாக ஒருபோதும் முஸ்லிம் காங்கிரஸ் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கவும் முடியாது.